StuffCool பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதாவது 2020 தியோங்கிற பேரில் போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் ஒன்று அறிமுகம் செஞ்சுருக்காங்க. பொதுவாக ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் நமக்கு எப்போ தேவைப்படும்னா உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, அதாவது ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா பாட்டு கேட்கும்போது ஒரு பெட்டரான அவுட்புட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்பீக்கர் நமக்கு தேவைப்படும். இந்த ஸ்பீக்கரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே டேப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் எப்பப்போ புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டாப்பில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை தவிர ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள், ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதை குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். தியோ ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்குது. இதை எளிமையாக பயன்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக போர்ட்டு மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் இன்புட் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு, அதாவது ஒயர்லெஸ் மூலிமா பாட்டு கேட்குறது ப்ளூடூத் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அதாவது பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்கலாம். மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் இருக்குது, எஃப்எம் ரேடியோ ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கு, அதாவது பேட்டரி அதிகமாக சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு 10 மீட்டர் வரைக்கும் கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, ஏன்னா 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா மேக்ஸிமம் உங்களுக்கு 5 வாட் அவுட்புட்டே தரக்கூடிய ஸ்பீக்கர் தான் இது. பாட்டு கேட்குறதுக்கு 10 வாட் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. வேணால் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 1200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்று சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கம்மி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்கலாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் தரவை செக் பண்ணி பார்க்கையில் 5 மணி நேரம் 11 நிமிடம் 11 நிமிடம் சொல்ல முடியாது, 10 நிமிடம் கொஞ்சம் செகண்ட்ஸ் ஓடிச்சு. ஸோ அவ்வளோ பேக்கப் கொடுக்குது. பேக்கப்பை பொறுத்த மட்டும் எந்த வித ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா மைக் கொடுத்துருக்காங்க. மைக்கில் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்கு. கம்மி பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஓகே வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஏன்னா வெயிட் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. சில ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ ஈஸியாக கேரி பண்ண முடியாது. அந்த வகையில் இது சிறந்தது தான். ஒரு சில டெமோ காமிக்கிறேன், பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீக்கரை தாராளமாக வாங்கிக்கலாம். பை லிங்க் கீழே கொடுக்குறேன். ஆஃபர் கோட், கூப்பன் கோட் எதாக இருந்தாலும் சரி தான் கீழே கொடுக்குறேன். You know how we do. Yeah, I got the juice. Yeah, I got the juice. Big game cool, make them look like cool. Hey, always play cool. That's the biggest rule. Yeah. Keep on doing டெமோவும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.